என்ன மாச்சலாம் நீ பேச போறியா? இதை பெஞ்சில் ஏற்றி விடு. எல்லாருக்கும் இந்த தேனிமோட அன்பான வணக்கம். உனக்கு என் வணக்கம். உன் பேர் என்ன? தேனம்மை. தேனம்மை, பேசு தாயே. குடும்பத்தை பிரிவதை பத்தி பேச வந்திருக்கேன். இங்கே என்னன்னா பணத்தை தேடி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மா அப்பா மனைவி கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டமா என்னன்னு தெரியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் கூட தாத்தா பாட்டி இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. அப்படியா? தாத்தா பாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. எங்க தாத்தா வந்து வெளில கூட்டிட்டு போவாங்க. நான் பைக்கு முன்னாடி நின்னுக்குவேன். எங்க தாத்தா இதை வாங்கிட்டு அது வாங்கிட்டு கேட்பேன். எல்லாமே வாங்கி தருவாங்க. சார், உங்களுக்கு அம்மா இங்கே வா வா ஆசிமுத்தும் தாத்தா இலி சோர் போட்டு ஈ துர ஓட்டு கை வீசுமா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெதுவா திங்கலாம் கை வீசு. இந்த பாடல யாரு சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தீங்க? உட்காந்துக்க, அப்படியே உட்காந்துறியா? அப்படியே உட்காரு, உட்காந்து, அப்படியே உட்காந்து, உட்காந்து, நல்ல சமண்டை கொண்டு உட்காந்து, உட்காந்து கிடச்சா தெரியலையா? தாத்தா தாத்தா நீ வா தாத்தா, நம்ம யானை விளையாட்டு விளையாடலாம். நீ முதுகு குனிக்கு தாத்தா, நான் மேல ஏறி கொண்டுக்கிறேன். யானை மேல அம்பாரு, யானை மேல அம்பாருன்னு வீட்டை சுத்தி சுத்தி வருவேன். சார் சார், நீ உங்களுக்கு பருப்பு கடை விளையாட்டு தெரியுமா சார்? பருப்பு கடை தெரியுமா? இது பருப்பு. எது பருப்பு? இது வந்து பருப்பு சார். இது வந்து பருப்பு. இது குழம்பு. இது காய். இது குழம்பு. இது கூட்டு. இப்படிலாம் சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா கதை பாட்டி கதையெல்லாம் சொல்லி ஊட்டுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டுவாங்க. கழுவி கழுவி நாளைக்கு விட்டு கழுவி கழுவி காக்காத்து. ஏன்னா எம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். எல்லாரும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணுமா? ஆமா. சரி. எனக்கு ஊர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்ணாமூச்சிலாம் விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம். ஆனா இங்க வந்து அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இங்க வந்து உன்னால விளையாட முடியல துபாயில? அப்படி இங்க வந்து எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சு அதெல்லாம்? எங்க அம்மாட்ட கேட்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க இப்படி கையை அமைச்சு கம்ப்யூட்டர் விளையாட சொல்லுவாங்க. சார் நீங்களும் சொல்லுங்க சார், கம்ப்யூட்டர் கண்ணாமூச்சி தான் விளையாடணுமா இல்லை ஓடி பிடிச்சி விளையாடணுமா? சபாஷ். என்னன்னா என் தமிழ் கண்ணே கம்ப்யூட்டரை வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான், ஆனா கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன தமிழை கண்டுபிடிச்சான்டா. சொல்லு. தீபாவளிக்கு எங்க பெரியப்பா சித்தப்பாலாம் வருவாங்க. நிறைய பழம்லாம் செய்வாங்க. ஜாலியா வெடி வெடிக்கலாம். ஆனா இங்க அப்படிலாம் வெடிக்க முடியாது. இங்க வெடிக்க முடியாது. இங்க வெடிக்க முடியாதா? நீ சீனி வெடி. ஆகா, உன் சிரிப்பே சரவெடி. அதனால்தான் இந்த தமிழ் நெஞ்சங்களின் கரவெடி. அப்புறம் வெடி வெடிக்க முடியல. பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலாம். ஆனா இங்க கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அங்கன்னா நிறைய கரும்பு சாப்பிடலாம். அப்புறமா நான் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்தேன். எங்க அப்பா பார்த்தாங்க, எங்க அப்பாவுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாங்க. அப்புறம் சார், எனக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும்னு ஆசை சார். உனக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும் ஆசையா? ஆமா சார். சரி. எங்க அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் எங்க அப்பா சொல்லி தாத்தா பாட்டியை விட சொன்னோம். சரி, தாத்தா பாட்டி இங்க அழைச்சிருந்துருன்றியா? ஆமா. என்னையே அங்க தாத்தா பாட்டியை விட சொல்றேன். உன்னை வந்து உங்க தாத்தா பாட்டி கிட்ட விட்டுற சொல்றியா? சபாஷ். அப்பாட்ட சொல்றேனா? இருந்தாலும் இப்ப தாத்தா பாட்டியை பார்க்க முடியாத அந்த பிரிவு தான் உன்னை வாட்டுதுன்றியா?
இந்த குழந்தை இவ்வளவு அழகா பேசுது. இதை பார்த்து இந்த பேச்சு பேசிக்கும் போது இந்த குழந்தை முகத்தை பார்த்தா இவ்வளவு சிரிப்போட வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க பேசி இது படைச்சது சாதனை நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு. இந்த குழந்தைக்கு என்னன்னா இதோடைய கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம், சிறுநீரகத்தில் பெரிய வீக்கம். அதுக்கு என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னமோ போராடுறாங்க அவங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாக்கா இந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க. உடனே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும், ஏதாவது அரட்டை அரங்கத்தின் மூலம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நிதி திரட்டி தரணுமான்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஆண்டவன் போதிய பணத்தை கொடுத்துருக்குறான், வசதியை கொடுத்துருக்குறான், எனக்கு அதுக்காக ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு நிதி திரட்டி தர வேண்டாம், ஆனால் கூட்டு பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது மட்டும்தான் இறைவனிடத்திலே இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று ஒரு பாடலில் நாகூர் அனிஃபா அவர்கள் பாடுவார்கள். அதே போல இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சங்கள், மனித நேயம் படைத்தவர்கள், இந்த தேனமைக்காக இவர் உடல் நலம் பெற வேண்டும், நல்ல நலம் பெற்று வளம் பெற்று இறைவன் அருளால் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரட்டை அரங்கத்தை, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் நல்ல இதயங்களும் இந்த குழந்தை நலம் பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே என்னுடைய கோரிக்கை அங்கே வைக்கின்றேன். God bless you. சமீபத்தில் கவிதை ஒன்று படித்தேன். குழந்தையை கிள்ளி குழந்தை அழும் சத்தத்தை நாங்கள் தொலைபேசியில் கேட்கிறோம், ஆனால் கில்லாமலேயே நாங்கள் எழும் சத்தத்தை யார் கேட்பது? இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இதான் சார் நிலைமை. குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மழலை சொல்ல கேட்டதா சரித்திரமே இல்லை சார். ஏன்னா குழந்தை பிறக்கிறப்ப இங்க வரவங்க ஸ்கூலுக்கு போறப்ப தான் திருப்பி போறாங்க. எப்படி சார் அந்த மழலை சொல்ல கேட்க முடியும்? நாங்க இங்க வந்து லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் வடித்த கண்ணீர், தந்தை வழங்கிய அறிவுரை, தங்கையின் பாசம், தாத்தா பாட்டியின் ஆசி. இப்பேற்பட்ட குடும்பத்தை பிரிஞ்சு வரோம் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய வேதனை. ஒரு பெண் தாய்மை அடைவது மகிழ்ச்சி, ஆனா அது முழுமையான சந்தோஷத்தை கொடுத்துறாது. எப்படி தெரியுங்களா அது கொடுக்கும்? அந்த பிரசவ நேரத்தில் தன் கணவன் கூட இருக்கான் பாருங்க, அதுதான் அவளுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட குடும்பத்தை பிரிஞ்சு வந்திருக்காங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வேதனை. வணக்கம் ஐயா. என்னை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிம்மதியாக தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐயா, மருமகளால மாமியாருக்கு நிம்மதி இல்லைங்கிறாங்க, கணவரால மனைவிக்கு நிம்மதி இல்லை, கணவருக்கு ஆபீஸ்ல நிம்மதி இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு சரி அம்மா வீட்டுக்கு 2 நாளைக்கு நிம்மதியா போயிருக்கலாம்னா, நான் போறதுக்கு முன்னாடியே அம்மா புலம்பிட்டு இருக்காங்க, அப்பா செய்யறது சரியில்லை, எனக்கு நிம்மதி இல்லைன்னு. ஐயா, இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டில இருந்து டாடா பிர்லா வரைக்கும் நிம்மதி இல்லைன்னு புலம்பல் தான். அதெல்லாம் இருக்கட்டும், என் பையனுக்கு 4 வயசு, அவன்கிட்ட சரி சந்தோஷமா 2 வார்த்தை பேசலான்னு, தம்பி இங்க வாடா வெளியில போயிட்டு சந்தோஷமா வரலான்னு அவன் சொல்றான், மம்மி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன்னு. என்னடா இது, 4 வயசு கூட இவனுக்கு ஆகல, இவன் நிம்மதி இல்லை நிம்மதியை பத்தி பேசுறானேன்னு அவன்கிட்ட கேட்டா, அவன் அதுக்கு என்ன தெரியுமாயா காரணம் சொல்றான்? நான் பாஸ் ஆகி வேற கிளாஸ்க்கு மாறிட்டேன் மம்மி, எங்க மிஸ் வந்து அதே கிளாஸ்ல இருக்கிறாங்க மம்மிங்கிறான். ஐயா, 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஒரே புலம்பல், நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு. நிம்மதியை பத்தி புலம்பிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா நிம்மதி வரும்? வாங்க, அதுவும் துபாய்க்கு வாங்க, வந்து வேலையை தேடுங்க, நிம்மதி உங்களை தேடி தானா வரும். நீங்க 4 வயசு பையன் சொன்னீங்க, நிம்மதியை தேடுவதற்கு வயசு காரணம் அல்ல, மனசு தான் காரணம். அதை மட்டும் உணர்ந்துங்க. நிம்மதி என்பது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நிம்மதியை கொடுக்கும். 5 வயசுல கிரிக்கெட் விளையாண்டாதான் நிம்மதி கிடைக்கும், 15 வயசுல வந்து வேற விதமான ஒரு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஐயா, 16 வயது வந்தால் 16 வயதிலே படம் பார்க்கும் போது நிம்மதி வரும், 16 வயதை பார்க்கும் போது நிம்மதி வரும். அதுக்கு வயசு காரணம்.
அதே ஒரு கொஞ்சம் வயசு தாண்டிட்டாக்கா பெற்ற கட்டிய மனைவியை பார்க்கும்போது நிம்மதி வரும். அடுத்த ஒரு கட்டத்தில் பெற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நிம்மதி வரும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் பேர குழந்தைகளை பார்த்தால் நிம்மதி வரும். ஒரு காலகட்டத்தில் இறைவனை தேடும் போது மட்டும்தான் நிம்மதி வரும். ஆக நிம்மதி என்பது வயசை பொறுத்தது மட்டுமல்ல, மனசை பொறுத்தது.